இணைப்பில் இருக்காரு. பரோடால இருந்து சரவணன். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் சார். டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சரவணன் சொல்லுங்க ப்ளீஸ். குட் மார்னிங் சார். சரவணன் பரோடால இருந்து. சொல்லுங்க சார் ப்ளீஸ். காலையில அரௌண்ட் 10 o'clock 10:30க்கு என்னுடைய எம்ஜி பர் டிஎல் செக் பண்ணா அரௌண்ட் 200 போகுது. நான் எவ்வளோ மாடிஃபிகேஷன் பண்ணி பார்த்தேன் சாப்பாட்டில், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல, பட் பண்ண முடியல. டாக்டர்கிட்டையும் நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். மார்னிங் வந்து ஜென்ரலாகவே இட் வில் பி ஹையர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய ஐடியா என்ன சார், எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணலாம்? இப்போ என்ன சாப்பிட்றீங்க சார் மார்னிங்கில் நீங்கள்? மார்னிங்கில் ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கும், கொஞ்சம் 2 டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இருக்கும். எல்லாமே கிராம் மெஷர் பண்ணி தான் சாப்பிட்றேன். ஓ, மெஷர் பண்ணி தான் சாப்பிட்றேன். ஆமாம்மா, கலோரி கவுண்டோட தான். மேக்ஸிமம் 400 கலோரிஸ் எடுத்துக்குவேன். சரி, வாக்கிங் இருக்கா? இன்க்ளூட் இருக்கு சார். ஒரு 45 மினிட்ஸ் ஹையர் எக்ஸசைஸ் இருக்கும். தட் மீன் 350 கலோரிஸ் பர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, வெரி குட். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயட் ஓரளவு நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, எக்ஸசைஸ் 45 மினிட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராபப்ளி என்ன மருந்து சாப்பிட்றீங்களா, ஊசி போடுறீங்களா? ஸ்லோ ஆக்டிங் நைட்டில் மட்டும் ஊசி எடுத்துக்கிறேன் சார். என்ன ஸ்லோ ஆக்டிங் இன்சுலின் ஒத்து வராது சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு பின்னாடி அதிகமாகக்கூடிய சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் ஆக்டிங் இன்சுலின், உடனே வேலை பார்க்கக்கூடிய இன்சுலின் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் மாத்திரையோட ஸ்லோ ஆக்டிங் இன்சுலின் எடுத்தீங்கன்னா. நானும் டாக்டர்கிட்ட இதை பற்றி பேசினேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மார்னிங் மட்டும்தான், மற்ற டைமில் வந்து 130 தான் இருக்குது எனக்கு. ஓகே, 20 130 தான் வருது. ஈவினிங் பிஃபோர் ஃபுட், ஆஃப்டர் ஃபுட் கண்ட்ரோல் பண்ணால் கூட 2 ஹவர்ஸில் இட்ஸ் நாட் எக்ஸீடிங் மோர் தென் 150 160. சரி, உங்கள் ஏஜ் என்ன சார்? 45 ஆயிடுச்சு சார். 45. உங்களுக்கு கார்டியக் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை இல்லைங்களா? இல்லை சார், பர்ஃபெக்ட்லி. அப்போ ஒன்று பண்ணுங்கள் சார், நீங்கள் ஆஃப்டர் ஃபுட்டு வந்து ஒரு 1 hour கழிச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் கொஞ்சம் வாக் பண்ணுங்கள். இட் வில் கம் டவுன். தட்ஸ் தி ஈஸியஸ்ட் வே டு டு. டைமிங்ல வந்து சார், இப்போ மார்னிங் எனக்கு 8:30 ஆஃபீஸ். அந்த டைம்ல வாக்கிங்ன்றது கொஞ்சம் ஈவன் ஸ்மால் கைண்ட் ஆஃப் எக்ஸசைசஸ் வில் ஹெல்ப் யூ டு டூ தட். ஆர் அதர்வைஸ் உங்கள் HbA1c எவ்வளோ இருக்குது சார்? HbA1c 7 இருக்கு சார். 7 இருந்தால் இட்ஸ் ஓகே சார், நத்திங். இட்ஸ் ஓகே. 7.3 கிட்ட வருது. சரி சார், நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு நன்றி சார். நிச்சயமாக சார் சொன்ன மாடிஃபிகேஷன்ஸை நீங்கள் வந்து பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இப்போ வந்து அவர் ஆஃபீஸ் டைமில் இருக்கிறதுனால இப்போ அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுது. ஸோ இதெல்லாம் எப்படி டாக்டர் மேனேஜ் பண்ணுறது? அதாவது நீங்கள் ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்றைய சமுதாயத்தில் இப்போ எல்லாருமே பிஸியாக இருக்கும், எனக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா, இப்போ 1 hour வாக் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 90% நேரத்தை நம்ம உட்காந்து தான் செலவழிக்கிறோம். ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட்டு வந்து WHO அண்டு வந்து இன்டர்நேஷ்னல் டயபெட்டிஸ் ஃபெடரேஷன், அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேர் எக்ஸசைஸ்னே இருக்குது. நீங்கள் வந்து டேபிளில் சேரில் இருந்து உட்காந்து எந்திரிக்கலாம் ஒரு 10 times. சரிங்களா? யூ கேன் ஜஸ்ட் மேக் அ மூவ் அரவுண்ட் த ஆஃபீஸ். எவ்ரி 1 hour 1 மணி நேரத்துக்கு மேலே தொடர்ந்து உட்காரக்கூடாது. அதாவது 1 மணி நேரத்துக்கு மேலே தொடர்ந்து உட்காந்துட்டு நம்ம வேலை செஞ்சால் ஏறத்தாழ 10 சிகரெட் சாப்பிட்றதுக்கான எஃபெக்ட் அது. சிகரெட் சாப்பிட்டா என்ன எஃபெக்ட் வருமோ அந்த அளவுக்கு ரத்த குழாய்கள் அடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் இந்த மாதிரி உட்காந்துட்டே நீங்கள் அந்த ஜஸ்ட் யூ கேன் டூ த எக்ஸசைஸ் லைக் தட். யூ கேன் டூ தட் அலாங் வித் த ப்ரீதிங். நல்லா அப்படி. ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸசைசஸ் வில் ஹெல்ப் த பீப்புள். இது வந்து பேசிக்காக வந்து பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் அல்டிமேட் நோக்கம். ஆனால் இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் எந்நேரமும் வந்து வேலை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் இப்போ அவங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா திரும்பவும் அவங்க வாக்கிங் போகணுமா டாக்டர்? உடல் உழைப்பு வேறு, உடற்பயிற்சி வேறுங்க. ஓகே, சரிங்களா? நம்ம வீட்டில் பார்க்குற வேலையில் அவ்வளோ கலோரி செலவாகாது. இந்த எக்ஸசைஸுங்கிறது வந்து முக்கியமானது. நம்ம ஹார்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு 100 110 போய் அது ஒரு 20 மினிட்ஸ் மெயின்டைன் ஆகணும். ரெண்டாவது, இந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து பாடி பூரா நல்லா போனால் தான் ரத்த குழாய் அடைக்காது. ஸோ அதாவது எக்ஸசைஸோட பெனிஃபிட் வந்து சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லைங்க. ஓவரால் வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்ததுன்னா யூ ஃபீல் மோர் எனர்ஜெட்டிக். மெயினாக வந்து பிரெயினுக்கு ரத்த ஓட்டம் நல்லா போகணும். நிறைய பேர் சாப்பிட்டோன்னா சோர்வு, அசதி எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு மெயின் ரீசன் வந்து ரத்த ஓட்டம் இல்லாது தான். ஸோ அதனால் அது யூ ஹாவ் டு கீப் வாக்கிங். ஸ்மால் லிஃப்ட்டை யூஸ் பண்ணாதீங்க, மாடிப்படி ஏறுங்க. எங்கே ஷாப்பிங் போனால் 2 முன்னாடி வச்சு நடந்து போங்க. பஸ்ஸில் போனீங்கன்னா 2 ஸ்டாப்புக்கு முன்னாடி இறங்கி நடக்கலாம், பின்னாடி இறங்கி போகலாம். அஸ் ஃபார் அஸ் பாசிபிள். அதாவது தொடர்ந்து பண்ண முடியல, எனக்கு டைம் இல்லைங்கிறவங்களுக்கு nowadays there are lot of ways.
லாட் ஆஃப் வேஸ் ஆர் அவைலபிள் இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த சேர் எக்ஸசைஸ் இதெல்லாம் நிறைய பேர் ஃபாலோ ஆமாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீங்கள் மொபைலில் பேசிகிட்டு இருக்கீங்க, யூ கீப் வாக்கிங் அண்ட் டாக் டு த பீப்புள். ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் இது வந்து பார்த்திங்கன்னா வி ஹாவ் டு பி ஃபிசிக்கலி ஆக்டிவ். இப்போ ஐடிஎஃப் என்ன சொல்கிறதுனா ஒரு நாளைக்கு 10,000 அடிகள், அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸு நம்ம வைக்கணும். இப்போ நிறைய இப்போ கேட்கெட்ஸ்லாம் இருக்குது ஃபிட்னஸ் அண்ட் அதர் திங்ஸ். அதில் போட்டு பார்க்கும்போது சாதாரண மனுஷங்க ஒரு 1000 அடி எடுத்து வச்சாலே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து டபுள் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா டயபெட்டிஸ் குறையுது மட்டும் இல்லைங்க, யூ வில் ஃபீல் மோர் ஹெல்த்தி, மோர் ஆக்டிவ். இன்றைக்கி மருத்துவம் வந்து சர்க்கரையை குறைக்கணும், பின் விளைவுகள் தடுக்கணும்னு பார்க்குறோம். பட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது வாழ்க்கை திறன், அதாவது செயல்திறன் வந்து அதிகமாகணும். ஸோ இந்த ஃபேக்ட்ரி இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கோட ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி ஹாஸ் டு கோ அப். அதுக்கு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து கண்டிப்பாக மாடிஃபை பண்ணி இன்னும் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறீங்க டாக்டர். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. குமார் வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க. டாக்டர்கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாம். சொல்லுங்கள் சார், ப்ளீஸ் கொஞ்சம் சத்தம் பேசுங்க, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்கள். இப்போ எனக்கு வந்து சுகர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்கு சார். சாப்பிட்டதுக்கு அப்புறம் 180 அந்த ரேஞ்சில் தான் சார் வருது, மெடிசன் எடுத்துட்டு இருந்தாலும். சரிங்க. அது என்ன சார் இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு அப்புறம் அதிகமாக இருந்தீங்க சார்? என்ன சாப்பிட்றீங்க சார்? காலையில் இட்லி தோசை இந்த மாதிரி தான். எத்தனை இட்லி சாப்பிடுவீங்க? ஒரு 4-5 இட்லி சாப்பிடுவோம் சார். ஒரு 2 இட்லியை விட்டு கொடுங்களேன். 2 இட்லியை குறைச்சிட்டு ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க. ஒரு இட்லிக்கு பதிலாக ஒரு கப் சுண்டல் சாப்பிடுங்க. அவ்வளோதான், டயட் முடிஞ்சது. நீங்கள் இதை பண்ணி பார்த்தீங்கன்னா 140 150க்குள்ளே கண்டிப்பாக இறங்கிடும். சரி சார், நிகழ்ச்சி அழைத்ததுக்கு நன்றி. நிச்சயமாக உங்களுடைய ஃபுட் பேட்டர்ன்ஸை நீங்கள் மாற்றியே ஆகணும் அப்படிங்கிறத டாக்டர் சொல்கிறாங்க. அடுத்த ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க டாக்டர். பெங்களூர்லேருந்து மாணிக்கம். வணக்கம். என் பேர் வந்துச்சுமா. வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், உங்களோட டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கள். வணக்கம் சார், நான் மாணிக்கம் பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. ப்ளீஸ் சொல்லுங்கள் சார். சார், இந்த எனக்கு வந்து சுகர் வந்து நார்மலாக தான் இருக்குது, டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன். சரிங்க. காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு 107 110 இருக்குது. வெரி குட். சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 160 170 அந்த ரேஞ்சில் இருக்குங்க. நல்லது சார். ரெகுலராக மெடிசன் எடுத்துக்கிறேன். வெரி குட். அதேமாரி ஒய்ஃபுக்கும் வந்து மார்னிங் வந்து 70லேருந்து 80 அந்த ரேஞ்ச் வருது. சரிங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு 140 150 அந்த ரேஞ்சில் வருது. சரிங்க. இந்த டயட்டில் வந்து இந்த கம்பு இதெல்லாம் வந்து சேர்க்கலாமா காலையில் இல்லை நைட்டில்? சேர்த்துக்கலாமே. பட் அது என்னென்னா, கம்பு தோசையை போட்டுறாதீங்க, கம்பை சாதம் மாதிரி வச்சு சாப்பிடுங்க, உப்புமா மாதிரி வச்சு சாப்பிடுங்க. சரி சார், நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு நன்றி. நிச்சயமாக நீங்கள் விரும்பக்கூடிய இந்த சிறுதானிய வகைகளை எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. டாக்டர், இப்போ வந்து நம்ம டயட் பேட்டர்ன்ஸ் பற்றி இதெல்லாம் வந்து பேசணும். இப்போ ஆல்கஹால், இப்போ அதிகமாக வந்து மது அருந்துறவங்க, சிகரெட் பிடிக்கிறவங்க, இவங்களுடைய நிலை என்ன? இவங்களுக்கு சுகர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? அதாவது பார்த்திங்கன்னா, சர்க்கரை நோய்ங்கிறது ரத்தத்தில் அதிக சர்க்கரை மட்டுமில்லை, இரத்த குழாய்களை அடைக்கும் நோய். சரிங்களா? இப்போ டயபெட்டிஸ் இருந்தாலே வந்து அதிக சர்க்கரை ரத்தத்து குழாயில் படிஞ்சிட்டே வரும். இப்போ ஒரு 250 இருக்குன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் அப்படியே டெபாசிட் ஆகும். இப்போ இந்த ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் வந்து இந்த இரத்த குழாய் அடைப்பை வந்து அதிகப்படுத்தும். ஓகே. ஸோ ஸ்மோக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க நிக்கோட்டின் டைரெக்டாக வந்து இது பண்ணும். ஸோ ஆல்கஹால் ஆல்சோ வில் ஹேவ் த சேம் எஃபெக்ட். அதில் வந்து ட்ரைக்ளிசரைட்னு ஒரு ஃபேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி டயபெட்டிஸ் இருக்கவங்க பெட்டர் தே ஹேவ் டு அவாய்ட் ஆல் திஸ் கைண்ட்.